எடுத்துக்கிறார் திரு கணேஷ். இது சமூக குற்றங்கள், தனிமனித குற்றங்கள், இதையெல்லாம் வச்சு ஒரு சட்டம் ஒழுங்கு சிக்கலாக அதை பார்க்க முடியுமான்னு ஒரு கேள்வியை ரெண்டு பேரும் வைக்கிறாங்க. திரு சிந்தனை செல்வன் தொடங்கினாரு, அதோட நீட்சியா திரு ஜென்ராம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? வேற எதை வச்சு பார்க்கலாம்? ஒரு காவல்துறை ஒரு முதலமைச்சருடைய நேரடியாக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை. அதனுடைய செயல்பாடுகளை கண்காணித்து அதுக்காக தான் இன்டெலிஜென்ஸை வச்சுருக்கிறாங்க. உள்நாட்டு இன்டர்னல் செக்யூரிட்டின்னு ஒரு தனி விங்கு வச்சுருக்கிறாங்க. இவருடைய வேலைகள்லாம் என்ன, எங்கெங்கே என்னென்ன புகார் வருகிறது, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன பாதுகாப்பு இருக்கிறது, யாருக்கு பாதுகாப்பு தேவை என்பதெல்லாம் அரசு ஆராய்ந்து அந்த ரிப்போர்ட்டை மாவட்ட காவல்துறைக்கு கொடுத்து அது நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. இது ஒன்றா ரெண்டா தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறதில்ல. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இங்கே வெட்டி கொள்ளப்படுகிறார், அதுலேயும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்று ஒத்துக்கிறார்கள். அதற்கு பிறகு பலமுறை இதே மாதிரி புதுக்கோட்டையில் ஒரு சமூக ஆர்வலர் மணல் கடத்தல் குறித்து எதிர்த்து போராடியவர்கள் வெட்டி கொள்ளப்படுகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நடக்குது. பல்வேறு குற்றங்கள் ஏதாவது குறைஞ்சிருக்கா? இந்த 2 நாளில் மட்டும் எத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது? இப்போ இதையெல்லாம் தடுக்க தவறிய காவல்துறையை வேறு என்ன சொல்ல முடியும்? மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த காவல்துறை செயலிழந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர இதை வச்சு கணிச்சிட முடியுமா அப்படின்றதெல்லாம் சப்பக்கட்டு கட்டுவது இந்த மக்களை ஏமாற்றுகின்ற வேலை தான். இல்லை, இதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எப்படி எதிர்க்கட்சிகளுக்கான அக்கறை இருக்கிறதோ அதே அளவில் எங்களுடைய அக்கறையும் இருக்குது. யாரையும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது அப்படின்னு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்றாரு. ஒவ்வொரு முறையும் இதே தானே சொல்றாரு. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது இதே டயலாக் தானே வந்தது. அப்பவும் அதற்கு பிறகு குறைந்து விட்டதா, தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டதா? ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக பேசப்பட்ட தமிழ்நாட்டு காவல்துறையினுடைய திறமை எங்கே சென்றது என்ற கேள்வி எழுகிறதா இல்லையா? அப்போ அதை அட்ரஸ் செய்ய வேண்டிய இடத்துல எதிர்க்கட்சிகள் தானே இருக்கிறார்கள். எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறார்கள். மக்களுக்கு சென்று புரிய வைக்க வேண்டிய இடத்துல எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள். அவருடைய கடமையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, சந்திரகுமார், இப்போ எதிர்க்கட்சி இதையெல்லாம் தான் முன்வைக்க வேண்டியிருக்கு. தொடர்ச்சியான நிகழ்வுகள் அவர் திரு ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையிலிருந்து சுட்டி காட்டுறாரு. இப்போ இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும்போது இதை கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம். அவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு உடனடியாக யாருன்றது அடையாளம் கண்டு, ஏன்னா வெவ்வேறு மாதிரிலாம் எல்லோரும் வெவ்வேறு மாதிரி திசை திருப்பினாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த இது வெவ்வேறு மாதிரி திசை திருப்பி வெவ்வேறு ஆட்களை எல்லாம் அதில் தொடர்புபடுத்தினாங்க. ஆனால் காவல்துறை நேர்மையாக இன்னும் நேர்பார்வை பார்த்து அதில் யாரெல்லாம் உண்மை குற்றவாளிகளோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட 100 பேருக்கு வரைக்கும் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றது வரைக்கும் இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதே போல் ஒரு எதிர்க்கட்சி அப்படிங்கிறது இந்த சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி அதே மாதிரி ஒரு கணேஷ் அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி கொலை குற்றங்கள் எல்லாமே அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்லி. ஆனால் ஒன்றிய அரசினுடைய தரவுப்படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம போடுற எஃப்ஐஆர் தான் அங்கே தரவாகுது, வேற ஒன்றும் இல்லை. அந்த தரவுப்படி நம்ம கொடுக்கறது இல்லை, அவங்க கொடுக்குற தரவுப்படி NCRB குற்ற ஆவண காப்பன மூலமாக கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் குற்றங்கள் குறைந்திருக்குங்கிறது தரவுகளின் மூலமாகவே நம்ம சொல்கிறோம். நம்ம ஒன்றும் வாய்ஜாலத்துக்கு சொல்லலை. என்ன டேட்டா அடிப்படையில் சொல்கிறீங்க? அது NCRB டேட்டா. ஆமாம், NCRB டேட்டா. ஓகே, NCRB டேட்டாவில் கடந்த ஆட்சியை விட இப்போது இன்னைக்கு இந்த ஆட்சியில் குற்றங்கள் குறைஞ்சிருக்குங்கிறது நம்ம வெளிப்படையாகவே கொடுத்துருக்குறோம். நம்ம இந்த சட்டமன்றத்தில் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஒரு எதிர்க்கட்சிங்கிறது இது மாதிரியான கடந்த ஆட்சியில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லியிருந்த முதலமைச்சர். ஆனால் இன்னைக்கு சம்பவம் நேற்று நடக்குது. இன்னைக்கு கவன ஈர்ப்பு கொண்டு கொடுக்குறாங்க. அதை உடனடியாக எடுத்து அதுக்கு பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சர் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கார். அதனால் தடுக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி தான். இல்லை, அதை தான் சொல்கிறேன். அதாவது அரசு எவ்வளவு வேகமாக இருக்கிறது, அது யாராக இருந்தாலும் அவர்களை தப்பிக்க விடக்கூடாது. குற்றம் நடந்துருச்சு, நடந்ததுக்கு பிறகு அது நடந்துருச்சு அதே பேசி பிரயோஜனம் இல்லை. இனி அது நடக்காமல் இருப்பதற்கான என்ன முயற்சி இன்னைக்கு செய்திருக்கின்ற செயல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது இன்னொருத்தன் ஒரு கொலை செய்யணும்னா யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு நிறுத்திட்டார் முதலமைச்சர். இன்னைக்கு நடந்திருக்கின்ற அந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இனி இன்னொருத்தனை கொலை பண்ணுன்ற எண்ணம் வரக்கூடாத அளவிற்கு அவனுக்கான இன்னைக்கு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல் ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க இந்த சட்டம் ஒழுங்கை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு பண்ணணுன்றதுலாம் இல்லை. இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அதுவும் ஒரு முக்கிய பிரச்சனை. இல்லை, முக்கிய பிரச்சனை தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய நேரத்தில் அது எதையுமே பேச மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது மும்மொழி கொள்கை. கல்விக்கு நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜிஎஸ்டியிலிருந்து வர வேண்டிய பங்கு வரல. இன்னைக்கு கூட பாஜக எம்எல்ஏ பேசுகின்ற பொழுது எங்களுடைய நிதியமைச்சர் சொன்னார், 2,63,000 கோடி ரூபாய் நீங்க பணத்தை கொடுக்கணும், கொடுத்தா 32% கடனே இருக்காதுங்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம். இந்த 2.5 லட்சத்தை கொடுத்திருந்தா வெறும் 1 லட்சம் 1.5 லட்சம் தான் நம்ம கடன் வாங்கி இருந்திருப்போம்.
அதனால இதையெல்லாம் இதுக்கெல்லாம் யாரும் குரல் கொடுக்கறது இல்ல. இல்ல இன்னைக்கு அவர் அதே விஷயத்தை வேற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் விஜயபாஸ்கர். இன்னைக்கு சட்டமன்றத்தில் நீங்களும் இருந்தீங்க. மூச்சு முட்டும் அளவுக்கு கடன் அளவு வச்சுக்கலாமா, அது சரியானதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு தான் நாங்கள் விளக்கம் கொடுத்துருக்குறோம். அப்போ 1 அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஆட்சியிலிருந்து போகும் பொழுது வருவாய் பற்றாக்குறை 3.28%. 3.28%. ஆனால் இன்னைக்கு 1.17% வருவாய் பற்றாக்குறை. அதே மாதிரி கடன் வாங்கியிருக்கோம்னா எதற்காக கடன் வாங்கணும், ஏன் வாங்கினோம்? அதே போல இவங்க சொல்ற பொழுது மட்டும் எங்களுக்கு கொரோனா காலம் அந்த 1 வருடங்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தது கொரோனால தானே ஆட்சிக்கு வந்தோம். அப்ப அந்த 1 வருட காலத்தில் எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காதா? அதே போல 2,63,000 கோடி ரூபாயை மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணம். அவங்க நமக்கு யாசகம் கொடுக்கல, சும்மா கொடுக்கல. அந்த பணத்தை கொடுத்திருந்தா இந்த கடனே ஆயிருக்காதுங்கிறது தான் எங்களுடைய வாதம். சரி, பேசலாம். அதனுடைய தொடர்ச்சியாகவே டாக்டர், நீங்கள் இன்னைக்கு சட்டமன்றத்திலே பேசுனீங்க, உங்களுக்கும் நிதியமைச்சருக்குமான உரையாடலும் தொடர்ந்தது. அந்த உரையாடலோட நீட்சியாக தான் அவர் முன்வைக்கிறாரு. நாங்கள் இந்த வருவாய் பற்றாக்குறையை குறைத்திருக்கிறோம், அப்போ நிதி மேலாண்மையை சரியாக தானே ஹேண்டில் பண்ணுறோன்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். இல்லை, நான் ரொம்ப அழகாக இன்னைக்கு சில கருத்துக்களை முன் வச்சு 5 கேள்விகளை நிதியமைச்சிட்ட முன்வைத்தேன். எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன கருத்துக்களை எல்லாம் சொல்லி வாதிட்டார்களோ அந்த கருத்துக்களை இன்றைக்கு மன்றத்திலே நான் நினைவுபடுத்தினேன். எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது நாங்கள் ஆளும் கட்சியாக எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவங்க கேட்டாங்க, வருவாய் பற்றாக்குறையை நாங்கள் முற்றிலும் அகற்றுவோம்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் அகற்றினீங்களான்னு கேட்டேன். அகற்றலை. கடன் அளவை குறைப்போன்னு நீங்கள் சொன்னீங்களே, இப்போ நீங்கள் குறைச்சிங்களான்னு கேட்டேன். குறைக்கல. அது மட்டுமல்ல, கடன் வாங்கி மூலதனவை செலவை செய்ய வேண்டும் என்று அப்பொழுது நீங்கள் ஆப்போசிட்ல இருந்து நீங்கள் வாதிட்டீங்களே, அழுத்தமாக வாதிட்டீங்களே, இப்போ நீங்கள் அதை பண்ணீங்களா? பண்ணலையே அப்படின்னு 5 பாயிண்ட்டை சொன்னேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், மாண்புமிகு நிதியமைச்சர் அவர் ரொம்ப திறமையானவர் தான். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அமெரிக்கா கூட தான் கடன் வாங்குகிறது, அமெரிக்காவும் கடன் வாங்குறது, இந்தியாவும் கூட தான் கடன் வாங்குறது, நாங்களும் கடன் வாங்கணும். நான் என்னுடைய கேள்வி அதனால தான் நான் கேட்டேன், மூச்சு முட்டுகின்ற அளவுக்கு கடன் வாங்குவீங்களா? ஃபைனான்ஸ் கமிஷன் அனுமதிக்கப்பட்ட அளவு தானே வாங்கியிருக்கோம். வெரி கரெக்ட். டெபிட் டு டாக்ஸ், டெபிட் டு ஜிஎஸ்டிபி. டெபிட் டு ஜிஎஸ்டிபின்றது ஃபைனான்ஸ் கமிஷன் ஒரு எல்லை வரை இருக்குது. அந்த எல்லை என்பது 28%. ஏற்கனவே நம்ம அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அது 20% இருந்தது. கொரோனா காலத்தில் 23% உயர்ந்தது. இப்பொழுது நாங்கள் 26.09% தான் நாங்கள் கடன் வாங்கியிருக்கிறோம். 28% வரைக்கும் வாங்கலாம்னு சொன்னேன். நான் என்ன கேட்குறேன், மூச்சு முட்டுகின்ற அளவுக்கு நீங்கள் ஏன் கடன் வாங்குகிறீர்கள்? கடன் வாங்குவதே தான் தவிர்ப்போம் என்று சொன்னாங்க. இப்போ எதுக்கு எக்ஸ்போர்ட் கமிட்டி அமைச்சிங்க? இந்த ஆட்சி வந்த உடனே நிதி மேலாண்மையை நாங்கள் ரொம்ப சிறப்பாக செய்வோம், கடந்த ஆட்சி கடன் வாங்கியிருக்கு, வருவாய் பற்றாக்குறை இருக்குது, இதெல்லாம் நாங்கள் சரி செய்வோம்னு சொன்னீங்களே, இது எதையுமே நீங்கள் சரி செய்யலையே. அப்போ நீங்கள் நீங்களும் கடன் வாங்குறீங்க. கடன்றது எவ்வளோ வாங்க? இப்போ இதில் நீங்கள் கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வருவாய் மட்டும் கிட்டத்தட்ட 1,935 கோடி வித்தியாசம் மட்டும் இந்த ஆண்டில் 1,935 கோடி. மைய அரசினுடைய வரி பகிர்வு, மைய அரசிலிருந்து கிடைக்கக்கூடிய வரி பகிர்வு மட்டும் 33,000 கோடி. அப்போ 1,34,000 கோடி அதிகமாக இருக்கு. அது போக இப்போ 1,05,000 கோடி கடன் வாங்குறாங்க. இவ்வளவு கடன் வாங்கிட்டு வாங்குகின்ற கடனை நம்ம இப்போ யாருக்கு செலவு பண்றாங்க? மூலதன செலவுக்கு 57,000 கோடி தான் செலவு பண்றாங்க. இதுதான் என்னுடைய கேள்வி. நலத்திட்டங்கள் அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, அதை பத்தி நம்ம விவாதிப்போம். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்போ 32% கடன் என்பது மத்திய அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய நிதியா இருக்கு, அது இல்லைன்னா இன்னைக்கு சட்டமன்றத்திலே சொல்லியிருந்தார், உங்களுக்கு ஒரு நட்பான மத்திய அரசு இருந்தது, உங்களுக்கு நிதி பிரச்சனை இல்லை, ஆனா நாங்க போராட வேண்டி இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருந்தார் அவர். அதாவதுங்க, பல நேரத்தில் எங்களுடைய நிலைப்பாட்டை ஒரே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிலைப்பாடு என்பது எந்த சூழ்நிலையிலும் மாநில உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுத்ததில்லை. இப்போ காவிரி பிரச்சனையா கிட்டத்தட்ட தொடர்ந்து பல நாட்கள் விவாதம் செய்து நாடாளுமன்றத்தையே முடக்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற